ஒரு பொண்ணு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்து அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு பையன் போய் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுக்கு என் ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். நான் நீ இவ்வளோ கேவலமாக ஒரு கடையில் வேலை செஞ்சிட்ருக்கிற, அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கிற அப்படின்னு சொன்னான். அந்த பொண்ணுக்கு தாழ்மனை பணமில் ரொம்ப கண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சிட்டு அழுகையோ அழுக. உன்னை இதை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னான், மச்சான் அது சொன்ன உடனே என்ன அழுக தெரியுமா, என்ன அதை அப்படி அழ வைக்கிறது தான் அவன் சொல்லவே செய்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இதே மாதிரி ஒரு பையன்கிட்ட ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, உன்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுக்கு என் ஃப்ரெண்டு எவ்வளோ இப்போ நல்லா இருக்க தெரியுமா, உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணும், நீ இவ்வளோ போராக இருக்கிற, இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. இப்போ உன்னை கல்யாணம் பண்ணாமல் என் ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு அந்த தோழி சொல்லிச்சு. இதுக்கு அந்த பையன் சொன்னான், அதாவது நான் வந்து பிறந்ததுலேருந்து வாழ்க்கையில் வாழ்கிற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் ஒரு 15 வருஷம் கழித்து எனக்கு காலேஜுக்கு வெளியே அனுப்பும்போதோ வெளியே வேலை தேடி அனுப்பும்போதும் புரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் அப்பா அம்மா கூட எப்பவும் வர மாட்டாங்க, நாங்கள் தனியாக பயணப்பட கற்றுக்கணும் அப்படின்ட்டு. எப்போனாலும் நம்மளை விட்டு போயிடுவாங்க என் கூட இருக்கவங்க யாருனாலும் அப்படின்ட்டு நான் அப்போயே எனக்கு தெரியும். என் கூட பிறந்தவங்க என் அக்கா அண்ணன் ஒவ்வொருத்தரும் கல்யாணம் முடிச்சுட்டு தனித்தனியாக போகும்போதும் நான் அவங்கள நினச்ச நேரத்துக்கு நான் அவங்கள போய் பார்க்க முடியாத சூழ்நிலை வரும்போதும் நான் இதெல்லாம் வந்து போவோம் எனக்கு. ஸோ நம்ம எப்போவுமே தனியாக தான் பயணப்படணும் போல் அப்படின்ட்டு. இப்போ என்னோடய பார்வையும் என்னை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் பார்த்துட்டு வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டு செட்டே இல்லை. இதே காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ இப்போ ஏழைங்க சாப்பிடாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுவும் என் மனசில் வந்துட்டு போகும். இதே காலகட்டத்தில் நிறைய பேர் சாப்பிட்டு நல்லா இருக்காங்கல்ல, அவங்களும் நான் நினச்சி பார்த்துட்ருக்கேன். ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஏகப்பட்டனால நல்லது எல்லாமே உலகத்தை சுற்றி பார்க்கும்போது, ஸோ நம்ம இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். நீ சொன்னல உன் ஃப்ரெண்டு அவள் என்ன ஜெயிச்சா இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக திருப்திப்படுறான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்வை வந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகுமே சரி, என்னை விட்டு போன பிறகுமே என்னை சுற்றியுமே அவங்க பார்வை இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த உலகத்தை சுற்றி எல்லாரையும் பார்க்கணும், நிறைய நல்லதை பார்க்கணும், நிறைய கெட்டதையும் பார்க்கணும். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத மைண்ட் செட்டு வேணும். சும்மா என்ன ஜெயிச்சா இந்த உலகத்தை ஜெயிச்சதா நினைக்கக்கூடாது. இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்து கற்றுக்கோங்க. சும்மா